திண்டுக்கல்லில் மாநகராட்சியில் தரமற்ற முறையில் மேற்கொள்ளும் பணிகள் குறித்து கேள்வி எழுப்பினால் ஒப்பந்ததாரர் மிரட்டுவதாகும். இதற்கு அதிகாரிகள் துணை போவதாகும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மாநகராட்சி பகுதியில் சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் ஒய்யமார் பட்டியிலிருந்து எஸ்எம்பி பள்ளி செல்லும் சாலையில் உள்ளது முனியப்பன் குளம். இந்த குளமானது கோபால் நகர், ஒய்யமார்பட்டி, குமரன் திருநகர் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக இருந்து வந்தது. மழை காலத்தில் இக்குளத்தில் தேங்கும் தண்ணீரை அருகிலுள்ள கிணற்றின் மூலம் பொதுமக்கள் நேரடியாக பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் கடந்த சில வருடங்களாக பொதுமக்கள் இந்த குளத்தில் குப்பைகளை கொட்டி வந்ததன் விளைவாக குளத்து தண்ணீரை யாரும் பயன்படுத்த முடியாமல் போனதாகவும், இதனைத் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குளத்தையும் அதில் உள்ள கிணற்றையும் சுத்தம் செய்துள்ளனர். ஆனால் மக்கள் இந்த குளத்தில் மீண்டும் குப்பைகளை கொட்ட குப்பை கூலமாக குளம் மாறியது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதி மக்கள் திண்டுக்கல் மாநகராட்சி மற்றும் முன்னாள் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசனிடம் தங்களது பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரி கிணற்றையும் சுத்தம் செய்ய கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் தனது நிதியிலிருந்து கடந்த 2025ஆம் ஆண்டு சுமார் 39 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும், இதன் அடிப்படையில் மாநகராட்சி நிர்வாகத்தினர் 39 லட்சம் ரூபாய்க்கு ஒப்பந்தம் விட்டுள்ளதாகவும், குளத்தை தூர்வாரி அதில் படிக்கட்டுகளையும் குளத்தின் ஓரத்தில் இறந்தவர்களுக்கு இறுதிச் சடங்கு செய்ய சுற்றுச்சுவருடன் மண்டபம் அமைத்து தருவோம் என்று கூறியும் பணியை துவங்கியதாகவும் தெரிவிக்கின்றனர் இப்பகுதி மக்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் உரிய முறையில் சுற்றுச்சுவர் அமைக்காமல் இறுதி சடங்கு செய்யும் மண்டபம் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், குளத்தை தூர்வாராமல் குளத்தில் படிக்கட்டுகள் மட்டும் கட்டப்பட்டுள்ளதாகவும், ஆனால் இவை அனைத்தும் தரமற்ற முறையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இப்பகுதி மக்கள். நிறைய குப்பை இதெல்லாம் போட்டு இதில் என்ன பண்றாங்கன்னா, எல்லா ரோட்டை போறவங்க வரவங்களாம் குப்பையை போட்டு நிறைய இது பண்ணி புதர் மாதிரி மண்டிடுச்சு. இந்த தண்ணி பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. மறுபடியும் நாங்கள் ஊர் சார்பா அதே மாதிரி நாங்கள் நிறைய செலவு பண்ணி 3 லட்சம் ரூபா பக்கம் செலவு பண்ணி இதை பூரா தூர்வாரி சுத்தப்படுத்தணும். அப்புறம் நகராட்சியில் ஏற்கனவே சொன்னோம், அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது, எதுவுமே எங்களுக்கு பதில் சொல்ல. மறுபடியும் இப்போ இதில் ஒரு 39 லட்சம் ரூபா சேங்ஷன் ஆயிருக்கு, அவங்க ரெடி பண்ணி தரோன்னு சொன்னாங்க. இந்த குளத்தை தூர்வாரெல்லாம் எதுவும் செய்யலை. இந்த படி ஒன்று கட்டியிருக்காங்க பேருக்கு, இந்த படியை வந்து பறித்து கருங்கல் போட்டு பேஸ்மெண்ட்லாம் போட்டு எதுவுமே செய்யலை. அந்த ஒரு கருமாதி கொட்டகம் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதில் எந்த திருப்தியுமே கிடையாது. எதுவுமே பேலன்ஸ் இல்லாத கட்டடம். அந்த கட்டடம் ஆங்கிலு கம்பி, அதே பக்கத்தில் பாத்ரூம் கட்டியிருக்காங்க, பாத்ரூம் குளிக்கிறது எதுவுமே இல்லை. காம்பவுண்ட் சிவரும் கட்டியிருக்காங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. பொதுமக்களாக இருந்து நாங்கள் ஒரு கேள்வி கேட்டோம்னா எங்களை வேகம் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. தமிழக புதுசாக வந்திருக்க தமிழக முதல்வர் அவங்க இதை எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும், அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து நமது செய்தியாளர் மாநகராட்சி பொறியாளரிடம் கேட்டபோது, தற்போது பணி நடைபெற்று வருவதாகவும், மேற்கொண்டு பணி செய்வதற்கு ஆணையாளரிடம் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் கூறினார். எனவே இந்த குளத்தை முறையாக சுத்தம் செய்து படிக்கட்டுகளை முறையாக அமைக்கவும், தரமான முறையில் மண்டபமும் அதனை சுற்றி உரிய முறையில் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இல்லையெனில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன், ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்திக்குழு.